to our YouTube channel Learn with Saran. இன்னைக்கு நம்ம pipe and seasonல next sum பார்க்கலாம். A tank has two pipes. Okay. Next வந்து pipe M is to fill the tank. Pipe M is to fill the tank. அது ஒரு sentence. அப்புறம் அதுக்கு அப்புறம் pipe N is to empty the tank. Okay. If pipe M takes 45 hours to fill the tank completely, and at the sentence, N takes 90 hours to empty the tank completely, a full stop, then how many hours will they take together fill the half empty tank completely? So, இதான் நம்ம sentence of pictures. So, இப்போ என்ன பண்ணாங்க, பைப் ரெண்டு பைப் இருக்கு, அதுல வந்து பைப் M. So, M. So, Mன்றது ஒரு பைப். அது என்ன பண்ணுது, ஃபில் பண்ணு. ஃபில்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆட். ஃபில் த டேங்க், ஒரு ஃபுல் டேங்க, ஒரு ஃபுல் டேங்க், ஃபுல் ஒர்க். அண்ட் N ஒரு பைப் இருக்கு, அது என்ன சொல்றாங்க, இஸ் டு எம்டி. எம்டினா என்ன, மைனஸ் த டேங்க். அதே முழு வேலையா if pipe M takes 45 hours to fill the tank, M பத்தி சொன்னா இதுக்கு வந்து 45 hours தான் fill the tank, and N takes 90 hours to empty the tank completely. N வந்து 90 hours to empty the tank completely. How many hours how many will they take together to fill half empty tank? ரெண்டுமே சேர்ந்து M plus N, இது பிளஸ் இது மைனஸ், ரெண்டுமே சேர்ந்து. இங்க முக்கியமான விஷயம் half empty. half emptyனா half work, முழு ஒர்க் இல்ல. ஏற்கனவே அதுல வந்து half empty இருக்கு. So the tank, half empty tank completely, இதான் கொஸ்டின். ஓகே, இப்போ நம்ம எப்படி ஆன்சர் போடலாம் அப்படின்னும் போது நம்ம இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு LCM எடுக்கணும். நம்ம ஹவர்ஸ் இன்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க் நமக்கு தெரியும் இல்லையா, என்னென்ன ஒர்க்ல போட்டது நம்ம. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம LCM எடுக்கும்போது 45 90, எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய நம்பர் ரவுண்ட் பண்ணுவோம். பெரிய நம்பர்ல சின்ன நம்பர் கரெக்டா போச்சுன்னா பெரிய நம்பர் தான் LCM. இப்போ 245 எவ்வளோ, 90. அப்போ 90 நம்மளுக்கு டைரக்டா LCM ஆயிடுச்சு. இது LCM மட்டும் இல்ல, இதுதான் டோட்டல் ஒர்க் அல்லது டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க். இத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி ஒரு ஃபுல் டேங்க்ன்றது இது மீனிங். இங்க வந்து 90னா 90 லிட்டர் அந்த டேங்க் ஃபுல்லா, ஒரு முழு டேங்க் அப்படின்றத கெப்பாசிட்டி. இப்போ எஃபிஷியன்சி எப்படி 90/45, அப்போ நான் 2 டைம்ஸ், 90/90 1 டைம். அப்போ எஃபிஷியன்சி இதுக்கு எவ்வளோ 2, இதுக்கு எவ்வளோ -1. அப்போ -1 போடும். மைனஸ் வந்தாலே நம்ம இங்க -1 போடுவோம். அப்போ இங்க ரெண்டும் சேர்ந்து இருக்கும் போது இதோட எஃபிஷியன்சி எவ்வளோ 2, எம்முக்கு -1. அப்போ 2 - 1 எவ்வளோ 1. அப்போ இதுக்கு 1. இங்க என்ன கேக்குறாங்க, இங்க வந்து ஃபுல் டேங்குக்கு 90 லிட்டர் அல்லது கெப்பாசிட்டி இல்லையா, ஆனா இங்க வந்து ஹாஃப் ஒர்க் தான், ஹாஃப் எம்டி டேங்க் தான். அப்ப என்ன சொல்றோம், ஹாஃப் இன்டு 90. முழு ஒர்க்னா தான் நம்ம 90 போடுவோம், இங்க ஹாஃப் இன்டு 90. அப்போ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு இங்க 1க்கு 1 இன்டு கொஸ்டின் மார்க் தான். இதை நம்ம கட் பண்ணோம்னா 45. ஸோ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 45. அதுதான் நம்மளுடைய விடையா இருக்கும். 45 ஹவர் என்பது சரியான விடை. இப்போ அதே கணக்க நம்ம தமிழ்ல பார்க்கலாம். ஒரு தொட்டியில் 2 குழாய்கள் உள்ளன. முதல் வாக்கியம். இரண்டாவது வாக்கியம், குழாய் M என்பது தொட்டியை நிரப்புவதற்கும் குழாய் N என்பது தொட்டியை காலி செய்வதற்கும் ஆகும். ஓகேவா. அடுத்து M குழாய் தொட்டியை முழுவதுமாக நிரப்ப 45 மணி நேரமும், குழாய் N ஆனது முழுமையாக நிரப்பப்பட்ட தொட்டியை காலி செய்ய 90 மணி நேரமும் எடுத்துக்கொண்டால்
இது ஒரு கமா தான், பட் இங்க ஒரு வாக்கியம் முடியலாம நம்ம எடுத்துக்கிறோம். பாதி காலி தொட்டியை முழுவதுமாக நிரப்ப எத்தனை மணி நேரம் ஆகும்? இதான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ என்ன நம்ம பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் 2 குழாய். இப்போ என்ன குழாய்? எம். தொட்டி என்ன பண்ணுது? நிரப்புவதற்கு. நிரப்புவதுன்னா என்ன அர்த்தம்? ஆட் பண்ணுது, நிரப்புது. தொட்டி, தொட்டி என்பது ஒரு தொட்டி, முழு தொட்டி, முழு வேலை இல்லையா? முழு வேலையை நிரப்புவதற்கும். எண், இன்னொரு குழாய் பேர் எண். அந்த குழாய் வந்து என்ன பண்ணுது? காலி, காலி செய்வதற்கு. காலினா நம்ம மைனஸ், அதுல இருந்து தண்ணி வெளியேறுது. தண்ணி வெளியேறத நம்ம மைனஸ். எம் குழாய் தொட்டி முழுவதுமாக நிரப்ப, எம் குழாய் தொட்டி முழுவதுமாக நிரப்ப 45 மணி நேரம். எவ்வளவு? 45 மணி நேரம், ஹவர்ஸ். குழாய் எண்ணானது முழுமையான தொட்டி, அதான் முழுமையான வேலை. தொட்டியை காலி செய்ய, என்ன செய்ய? காலி செய்ய. ஏற்கனவே அது காலி செய்யற குழாய் தான். எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளுது? 90 மணி நேரம் எடுத்துக்கொண்டால், அடுத்த கேள்வி என்ன கேட்கிறான்? பாதி காலியான தொட்டி, முழு தொட்டிக்கு நம்ம என்ன பண்றோம்? முழு ஒர்க்கர்ஸ் போடுறோம். இப்போ பாதி காலியான தொட்டி தான் ஹாஃப் ஒர்க். இரண்டும் சேர்ந்து, அதாவது எம் பிளஸ் என் இரண்டும் சேர்ந்து பாதி காலியான தொட்டி எவ்வளவு நேரம் ஆகும்? சோ நம்மளுக்கு இதான் கேள்வி. ஸோ கேள்வி நம்ம ப்ளூல எழுதியிருக்கோம். இப்போ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் அல்லது மீசிமா, மீசிமான்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ மீசிமா எடுக்கிறது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். பெரிய நம்பர் எடுத்துக்கணும். சின்ன நம்பர் கரெக்டா வகுப்பட்டுச்சுன்னா பெரிய நம்பர் தான் நமக்கு மீசிமா அல்லது எல்சிஎம் இல்லையா? சோ இப்போ மணி நேரம் இன்டு திறன் ஈக்குவல் டு வேலை. நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். சோ 90 வகுத்தல் 45 எத்தனை வாட்டி போகும்? 2 வாட்டி. 90 வகுத்தல் 90 1 வாட்டி. அப்போ திறன் அல்லது எபிஷியன்சி நமக்கு கிடைச்சு போச்சு. அதை நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க என்னது? எம்முக்கு எவ்வளோ? 2. இது வந்து நம்ம 1ன்னு போடக்கூடாது, -1 இல்லையா? நிரப்புறது வந்து காலி பண்றது வந்து மைனஸ். ஸோ -1. இப்போ இது ஒரு மொத்த வேல்யூ 2 - 1 எவ்வளோ? 1. 2ல 1 போச்சுன்னா 1. இங்கதான் முக்கியமானது. ஒரு முழு தொட்டிக்கு எவ்வளவு கொள்ளளவு? 90 லிட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம்னா, இங்க என்ன கேட்கிறாங்க கேள்வி? பாதி காலியான தொட்டி. ஏற்கனவே அந்த தொட்டில கொஞ்சம் பாதி தண்ணி இருக்கு. அப்போ மீதி தண்ணி தான் நிரப்பணும். அப்போ பாதி தொட்டி, முழு தொட்டிக்கு தான் 90 லிட்டர் அந்த மாதிரி. அப்ப இங்க பாதி தொட்டினா half into 90 இல்லையா? சோ கொஸ்டின் மார்க் இன்டு 1 எப்பவுமே 1ஆல பெருக்குனா அதே தான் வரும். இதை வந்து நம்ம அடி கொடுத்தோம்னா 45 மணி நேரம். ஸோ எங்க கொடுத்துருக்காங்க? 45 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த முறையில ஈஸியா நம்ம மென்டன் ஒர்க்ல போட்டிருக்கோம். ஆனா என்னன்னா இங்க மைனஸ். ஸோ இங்க வந்து காலின்னு ஒண்ணு இங்க மைனஸ் பண்ணணும். நிறைய பேர் பண்ற தப்புன்னா இங்க 90/90 இங்க பிளஸ்லயே வச்சுப்பாங்க. அந்த பிளஸ் எடுத்து இங்க உள்ள பிளஸ் இருக்கு பாருங்க, இந்த பிளஸ்க்காண்டி அதை பிளஸ் பண்ணிடுவாங்க. எல்லாரும் மாணவர்கள் பண்ற தப்பு. சோ நம்ம இங்க வந்து மைனஸ், அப்போ -1, அப்போ மைனஸ் தான் நம்ம போடணும். அதனாலதான் இங்க நம்ம போடும் போதே என்ன போடுறோம்? -1 அப்படின்னு எழுதணும். அப்போ அதை தான் இங்க காப்பி பண்ணிக்கிறோம். அதை தான் இங்கேயும் காப்பி பண்ணோம்னா நம்மளுக்கு விடை கிடைக்கும்.